நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அவுள் லட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதே அளவு கப்புக்கு 4 கப் அவுள் எடுத்துக்கலாம். இதே அளவு கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த கப்புக்கு 1/4 கப்பு பாதாம் எடுத்துக்கலாம். இதே கப்பு அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு. 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 20 கிராம் வெள்ளத்திராட்சை எடுத்துக்கலாம். 20 கிராம் தான். நம்ம எடுத்து வச்ச அவளை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுப்பில் கடாயை வச்சு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் முந்திரியை போட்டுக்கலாம். வெள்ளத்திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி வெள்ளத்திராட்சை நல்லா கருகாம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுக்க அவளை மிக்சி சாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க வெள்ளத்தை மிக்சி சாரில் இதோட கலந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்தை நல்லா நம்ம திரிச்சு எடுத்துக்கிட்டோம். பாதாமே மிக்சி சாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம திரிச்சு வச்ச பாதாமையும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதில் 4 ஏலக்காவை நச்சு எடுத்துக்கலாம். நம்ம நச்சு வச்ச ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். போட்டது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம பால் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி கிளறி எடுத்துக்கிட்டோம். இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம லட்டு பிடிச்சி வச்சுருக்கோம். வாங்க டேஸ்ட் எப்படின்னு பார்த்துடலாம். டேஸ்ட்டாக இருந்துச்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பாலும் நெய்யும் சேர்த்து லட்டு பிடிச்சி வச்சுருக்கோம். வாங்க டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம லட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.